திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் தற்போது 5 பேர் கொண்ட குழு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திமுகவோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் 5 பேர் கொண்ட குழுவை அறிவித்திருக்கிறார் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். அந்த 5 பேர் கொண்ட குழுவுல சக்தி நடராஜன், சின்ராஜ், சூரியமூர்த்தி, நித்யானந்தம், மாதேஸ்வரன் ஆகிய 5 பேர் திமுகவோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்கார். திமுக கூட்டணியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு சூலூர், பெருந்துறை, திருச்செங்கோடுன்னு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல திருச்செங்கோடு தொகுதியில மட்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில இந்த முறை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் திமுக ஒதுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அறிவித்திருக்கிறார் ER ஈஸ்வரன். வரக்கூடிய நாட்கள்ல திமுகவோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெறும். அப்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.